ராமநாதபுரத்தில் வேலைவாய்ப்பு. ராமநாதபுரத்தில் உதயமாக இருக்கும் பாஸ்கின் ராபினின் கிளைக்கு வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு திரையில் தெரியும் தொலைபேசி எண்ணை கான்டாக்ட் செய்யவும். இந்த வீடியோவில் நம்ம மதுரை தமுக்கம் கன்வென்ஷன் சென்டரில் நடக்கிற எக்ஸ்போவுடைய கேம் ஜோன் ஏரியா தான் பார்க்க போகிறீங்க. என்ட்ரி டிக்கெட் வந்து 50 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. கேம்ஸுக்கெலாம் நம்ம தனியாக செப்பரேட்டடாக தான் வந்து பே பண்ணி போகணும். கிட்ஸுங்களுக்கான கேம்ஸ் ரைடு வந்து உங்களுக்கு 30, 50, 70, 100ன்னு ப்ரைஸ் ரேஞ்சாக வந்து இருக்குது. ஒவ்வொரு கேம்ஸுக்கும் தனித்தனி ப்ரைஸஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ரைடு மட்டும் இல்லாமல் வெளியில் 2 ஒட்டகம் இருக்குது. ஒட்டக சவாரி பண்ணுறதுக்கு யார் யார் ஒட்டக சவாரி பண்ணியிருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா மதுரையில் ஒட்டகம் வந்து ரேராக நம்ம தினமலர் எக்ஸ்போவில் மட்டும்தான் வந்து பார்த்துருக்கோம். கிட்ஸுங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டான இந்த மாதிரி ரைட்ஸ் தாங்க வந்து அவைலபிளாக இருந்தது. ஆக்சுவலி இதெல்லாம் வந்து உள்ளே இன்டோர் ஆக்டிவிட்டியாக இருந்தது. ஒட்டகம் மட்டும்தான், வெளியில் 2 ஒட்டகம் இருந்துச்சு. அதோட வெளியில் கொஞ்சம் விளையாடுற மாதிரி ப்ளே ஏரியா, அந்த ஸ்லைட் மாதிரி இருந்ததெல்லாம் வந்து இருந்தது. இங்கே வர்றவங்களுக்கு மெஹந்தி வந்து ஃப்ரீயாக வச்சு விட்டாங்க. நான் போனப்போ கூட்டம் இல்லை, ஸோ நான் வந்து வச்சுட்டேன். கிட்ஸுங்களுக்கு ஃப்ரீ பலூன்ஸும் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து மெஹந்தி வச்சுக்கிறலாம் கைக்கு. அதுக்கடுத்து கரடி இருந்தார். ஃபஸ்ட்டு இவர் கரடியான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. எனக்கு வந்து என்னையே தான் பயன்படுத்திகிட்டு இருந்தார். அப்படியே பயந்துட்டு ஒரு ஹாய் பாய் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. அதுக்கடுத்து வெளியில் ஒரு ஸ்லைடு தான் இருந்தது. இதோட கிட்ஸுங்களுக்கான கேமல் ரைடும் வந்து அவைலபிளாக இருந்தது. ஃபுட்டீஸாக இருந்திங்கன்னா உங்களுக்கான ஃபுட் கோர்ட் வந்து நிறையா இருந்தது. திண்டுக்கல் வேணு பிரியாணி இங்கே அவைலபிளாக இருந்தது. ஐஸ்கிரீம் ஷாப்பு, அப்புறம் பாம்பே சாட், பானிபூரி கடை, பாவ் பஜ்ஜி, பானிபூரி, அப்புறம் வந்து உங்களுக்கு பீஸா ஹட்டு, இந்த ஷாப்லாமே இருந்தது. அத்தோவும் இருந்தது, பர்மா அத்தோ. அதுக்கடுத்து பன் பரோட்டா, பருத்தி பால் கடை, இதெல்லாம் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. ஸ்டால்ஸு ஓகேவா, கடைன்ட்டு பழக்கமாயிருச்சு. அப்புறம் ஃபில்ட்ரு காஃபி குடிக்கணும்னு நமக்கு ஆசைப்பட்டோம்னா வந்து காஃபி குடிச்சிக்கலாம். உங்களுக்கு இங்கேயே வந்து ஃபுட் ஸ்டால்கிட்டே வந்து உங்களுக்கு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பிளேஸ் இருந்தது. இதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒட்டகம்லாம் வந்து இருந்துச்சு, அந்த 2 ஒட்டகமும். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கார், இப்போ லேட்டஸ்ட்டு மாடல் காரெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து எக்ஸ்போவில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ யாராவது கார் வாங்கணுன்ற ஐடியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸ்போவை விசிட் பண்ணலாம். அதுக்கடுத்து குழந்தைங்களுக்கான ஒரு குட்டி ட்ரெயின் வந்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் தான் இந்த எக்ஸ்போவில் வந்து இருந்துச்சு. மேபி நீங்கள் போகிற டைமில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கலாம். நான் போகும்போது இந்த கலெக்ஷன்லாம் தான் வந்து இருந்தது கிட்ஸுங்க விளையாடுறதுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனி ஒரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ வெளியில் டிக்கெட் கவுண்டரையும் உங்களுக்கு காமிச்சிட்டேன். எமர்ஜென்சி இதுக்கு ஆம்புலன்ஸ் நிற்கிது. பார்க்கிங்கும் வந்து உங்களுக்கு வந்து பைக் பார்க்கிங் வந்து 10 ருபீஸ் தான். ஸோ பைக்கும் நம்ம பார்க் பண்ணிட்டு நடந்து வர்ற மாரி தான் இருக்கும்.